நான் தான் போலீஸை வர சொன்னேன்பா, நான் தான் வர சொன்னேன். இந்த ஆளை பிடிச்சிட்டு போறதுக்காக தான். இந்த ஆள் எவ்வளவு பெரிய திருடங்கிறது உங்களுக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சரவணன் காமிக்க போற ஆதாரமும் தங்கமயில் தலையில இன்னொரு ஒரு பெரிய இடியும் விடுறதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் அது. ஸோ இப்போ வந்து கோமதி, இந்த பார், நாளைக்கு என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு, நீ இதுக்கப்புறமா அந்த வீட்டில் எப்படி இருந்துடுறன்னு பாத்துறேன், என் பிள்ளையவே நீ காயப்படுத்திட்டு இங்க இருந்துருவியா அப்படின்னு வந்து பேச பாண்டியனுக்கு அப்படியே ராத்திரியெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி தலையெல்லாம் அப்படியே குடையும் போதே வந்து இந்த பக்கம் சரவணன் தூங்கிட்டு இருக்கும் போதே நேரம் எஞ்சி போய் கதவை தட்டுற தங்கமயில் ரூம் கதவை. இவரும் பின்னாடியே வந்து அரசியும் நிற்கிறாங்க. இந்த பக்கம் வந்து இவங்களும் கோமதி நிற்க வெளில வந்தோடனே நாளைக்கு காலையில் உங்கள் அம்மாவும் அப்பாவும் இங்கே வரணும், இந்த வீட்டுக்கு அவங்க வந்து நிற்கணும் அப்படிங்க. வேணாமாமா வேணாமாமா அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு அதெல்லாம் தெரியாது, உங்கள் அப்பா அம்மா இங்கே வரணும், வந்தே தீரணும். நீ கூப்பிடுறியா இல்லை நான் கூப்பிட்டுறேன், நானே கூப்பிட்றேன் அப்படின்னு அங்கேயே வச்சு ஃபோன் பண்ணி இதை பாருங்க நாளைக்கு காலைல கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பி இங்கே வந்துருங்க, ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னோடனே அவங்க ஐயோ பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா போலன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. வச்சுட்டு அவங்க மகிழ்ச்சியாக வரதுக்கு முன்னாடியே காலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து விஷயம் தெரிஞ்சு இந்த பக்கம் மீனா, செந்தில், குழலி எல்லாருமே வந்துட்டாங்க. எல்லாரும் வீட்டுக்குள்ளார வந்துட்டு நீ எல்லாம் ஒரு பனிஷியா, நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்னு இந்த பக்கம் தங்கமயில திட்டிக்கிட்டு இருக்க. தங்கமயில் கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கும் பொழுதே கரெக்டா உள்ளார வராங்க மாணிக்கமும் பாக்கியமும். வாங்க 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 வாங்க, ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பாக்குறேன்ல அப்படின்னு குழலி வீட்டுக்குள்ளார வாங்க அப்படின்னு உள்ளார கூட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் டைமா நம்ம வீட்டு கதவை சாத்துறோம் அப்படின்னு கதவை சாத்து அப்படின்னு கதவை சாத்த சொல்லிட்டு அப்படின்னு என்ன கதவை சாத்துறானுங்க அப்படின்னு இவங்க பார்த்துட்டு இருக்கும் போதே வெக்கமா இல்லை அவங்களுக்குலாம். சீத்து நீங்கெல்லாம் வந்து ஒரு குடும்பம், ஃப்ராடு குடும்பம், எல்லாம் டிவியில காமிக்கிற அந்த பொய் சொல்ற குடும்பம் தானே நீங்களாம் அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு தெரியல இதை விட ஒரு பெரிய ஆப்பு இருக்குன்ட்டு. பாக்கியம் ஏதோ சின்ன விஷயமா இருக்கும், ஒரு விஷயமா இருக்கும், சமாளிச்சிடலாம்னு நினைச்சுதான் வராங்க உள்ளார. நுழையும் போதே வந்து அவங்களுக்கு இன்னொரு பெரிய ஆப்பு கடைசியில் காத்துட்டு இருக்குங்கிறது தெரியல. அவங்க புருஷன் இன்னையோட வந்து கிளம்பி கம்பி என்ன போறாருங்கிறது அவங்களுக்கு தெரியல. ஸோ அதுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ குழலி என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாருங்க உங்க நம்பி தானே வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டோம், எல்லாம் பண்ணி நீங்க நல்ல குடும்பம் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட நாடகம்லாம் போட்டீங்கல்ல. என் தம்பி பாவம் அப்பாவி, என்னோட தம்பிகள்லேயே ரொம்ப அப்பாவி அவன் தான், அவனோட வாழ்க்கையவே அழிச்சிட்டீங்க அப்படின்னு வந்து பேச. என்னம்மா ஓவரா பேசுற, நாங்க என்னம்மா பண்ணோம் அப்படின்னா வந்து உங்க பொண்ணு என்ன படிச்சிருக்கா அப்படின்னா எம்ஏ அப்படின்னு. எம்ஏ படிச்சு கிழிச்சா, 12ஆம் கிளாஸ் படிச்சவளை கூப்பிட்டு வந்து எம்ஏ படிச்சு காட்டுறீங்க அப்படிங்கும் போது திருன்னு முடிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல வந்து என்ன பெருசா நாங்க பண்ணிட்டோம், இதெல்லாம் ஒரு விஷயமா, சும்மா 4 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி வைங்கன்னு பெரியவங்களே சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து 4 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணும் பெரியவங்க சொன்னாங்களா, எந்த பெரியவங்க சொன்னாங்க சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு இருக்கும் போதே வந்து டக்குன்னு அண்டாவை தூக்கிட்டு வந்துட்டாரு சரவணன். மண்டையில போட்டுரும் வாயை திறந்தானா நீ அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்கும்போது இந்த பாருப்பா நான் வந்து ஏதோ 1-2 பொய் சொன்னோங்கிறத நாங்கள் ஒத்துக்கிறோம், அதான் தெரிஞ்சிருச்சுல, அதனால என்ன இப்போ வாழ்க்கை இப்போ நின்று போச்சா, இப்போ நீங்க சேர்ந்து வாடுறதுக்கு அது என்ன தடையா இருக்கு. நீங்க ஆரம்பத்துல என்ன சொன்னீங்க, பொண்ணு விருப்பப்பட்டா வேலைக்கு போகலான்னு. நீங்க அவ வந்து படிச்சிருந்தாலும் படிக்கலன்னா எப்படி இருந்தாலும் வேலைக்கு போறான்னா என்ன பிரச்சனை, அவ வீட்டுல இருந்து சமைக்கிறாள், உங்க எல்லாத்தையும் ஒழுங்கா பாத்துக்கிறாள், சோறு போடுறாள், அவ்வளவுதானே. அது வந்து பாத்துப்பா, வேணா உங்க அம்மா வந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லு முழுசா, என் பொண்ணை எல்லா வீட்டு வேலையும் பாத்துப்பா, என்னாலாம் வீட்டுக்கெல்லாம் கூட்டு போக முடியாது அப்படிங்க. இந்த பாருங்க நான் திருப்பி சொல்றேன் அப்படின்னு சரவணன் கடுப்பாகும்போது சரவணன் அமைதியா ரெடி, சரவணன் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு பாண்டியன் உள்ளார வர்றாரு. வந்துட்டு இந்த பாருங்க நான் சொல்றதை கேளுங்க, முதல்ல வந்து உங்க பொண்ணை கூட்டு கிளம்புங்க, எங்களால வந்து உங்க பொண்ணு இங்க இருக்க முடியாது, எங்களுக்கு பயமா இருக்கு. ராத்திரியில வந்து இதெல்லாம் வந்து இந்த பொண்ணை நம்பி நான் வந்து அவ்வளோ நம்பிக்கையை வச்சு என் மருமகன் அத்தனை தடவை சொன்னதுக்கு எல்லாமே போய் அப்படின்னா இப்படிப்பட்டவங்களாம் எப்படி நம்புறது, உங்க குடும்பத்தையே நம்ப முடியல அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்க. அப்பா நான் விசாரிச்சுதான்ப்பா வந்தேன் அப்படிங்கிறாங்க குழலி. இந்த குடும்பமே மோசமான ஃப்ராடு குடும்பம்ப்பா, எல்லா பக்கமும் கடன் வாங்கி ஏமாத்துறதான் வேலை, இந்த ஆள் வேலைக்கே போனது இல்லையா, இந்த அம்மாவும் வேலைக்கு போனது இல்லையா, 4 பேர் படிச்சுட்டு இருக்கும் போதே எப்படி இந்த சுடருக்குலாம் காலேஜ் ஃபீஸ் கட்டுறாங்கிறதே தெரியல, எல்லாமே திருட்டுத்தனம். இது எத்தனையோ நாள் படிச்சு முடிச்சு வீட்டிலே உட்காந்து இருக்கு, வேலைக்கு போலாங்கிற எண்ணமே இல்லாது. 12ஆம் கிளாஸ் முடிச்சவங்களும் வேலைக்கெல்லாம் போறாங்க, ஆனா அது கூட இல்லாத சோம்பேறி இது. இதெல்லாம் கூட நம்ம தலையில கட்டி வச்சுட்டாங்கப்பா, நம்ம தம்பி வாழ்க்கையே பாவம்பா, முதல்ல அத்து விட்டு தம்பிக்கு வேற நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வைப்போம்பா அப்படிங்கும்போது என்ன பேசுற, என் பிள்ளைய விட்டுட்டு நீங்க இன்னொருத்தவங்க கட்டிடுவீங்களா, நான் விட்டுருவேனா, நான் யார் தெரியுமா, இந்த பாருங்க நான் சும்மா ஒரு முகத்தை மட்டும் தான் காமிச்சிருக்கேன் அப்படின்னு பாக்கியம் எகிர ஆரம்பிக்க. என்ன எகிர்ற அப்படின்னு இந்த பக்கம் குழலியும் மீனாவும் பேசிட்டு இருக்கும் போது மீனாவும் சேர்ந்து இன்னும் சத்தமாவே சொல்ல ஆரம்பிச்சாங்க. இந்த பாருங்க நான் நிறைய விஷயத்த சொல்ல வேணான்னு பாக்குறேன் அப்படிங்கும் போதே வந்து என்ன அப்படிங்கும் போது இந்த பாருங்க இது வரைக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வயசு விவகாரமும் படிப்பு விவகாரமும் வேற விவகாரம் தான், குழந்தை விவகாரம் ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க, ஆனா அதை தாண்டி நோட் இருக்குங்கிறத மறந்துட்டீங்களா அப்படிங்கும் போதே அவங்க திருன்னு முடிக்கும்போது அதை தாண்டி என்ன அக்கா வேணாங்கான்னு ராஜி சொல்ல. ராஜி நீ பேசாம ராஜி, அவங்க எவ்வளவு திமிரா பேசுறாங்க, தான் பண்ண தப்புக்கு கொஞ்சம் வருத்தப்படுறவனா இருந்தா கூட பரவாயில்ல மன்னிச்சு விடலாம், ஆனா அந்த எண்ணமே இல்லையே உங்களுக்கு அப்படிங்கும் போது என்னடி பேசிட்டு இருக்கீங்க நீங்க 2 பேரும் அப்படின்னு கோமதி கேட்க.
கோமதிக்கு என்ன அத்தை இல்லத்த அப்படின்னு வந்து இவங்க லைட்டா வந்து மழுப்ப ஆரம்பிக்க, என்னன்னு சொல்லுடி அப்படிங்கும் போது, என்னப்பா மீனா என்னப்பா அப்படின்னு கண்ணு சவக்க சவக்க வந்து பாண்டியனும் சரவணனும் மாத்தி மாத்தி கேட்கறாங்க. கேட்கும் பொழுது இந்த அக்கா கொண்ட 80 பவுன் நகையில 8 பவுன் தவிர மிச்சம் எல்லாமே கவரிங் தான் அப்படிங்கும் போது குரலி நெஞ்சிலேயே அடிச்சுக்கிறாங்க. ஐயோ 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 80 பவுன்ல 72 பவுன் வந்து கவரிங்கா அப்படின்னா, ஆமா 8 பவுன் அது மட்டும்தான் வந்து நகையாம், அவங்க போட்டிருக்க ஒன்றும் அதுக்கப்புறம் வந்து இவருக்கு போட்டதும் மாமாவுக்கு போட்டதும் அப்படின்னு. அடிப்பாவி, நான் அன்னைக்கு வந்து பேசும்பொழுது எவ்வளோ திமிரா பேசி நான்லாம் 80 பவுன் போடுவேன் அப்படின்னு சொல்லி திமிரா பேசினாங்க. அதில் வெறும் 80ல் பாதிக்கு பாதினா கூட பரவாயில்ல, வெறும் 8 பவுன் எங்க இருக்குது, 10% தானா அப்படின்னு நீங்கள் வந்து புலம்ப. பணத்தை விடுறி, நகையை விடுறி, நாங்கள் நகைக்கு ஆசைப்பட்டோம், நான் எவ்வளோ கேவலமானவங்களா இருக்காங்க, முடியல எங்களால் இவ்வளோதான் முடியும்னு சொன்னால் நாங்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருக்க மாட்டோமே, கௌரவத்துக்கு பார்த்து பண்ணியிருக்கீங்க. இதில் வந்து எங்களுக்கு பிஏ முடிச்ச பொண்ணு வேணும்னு கேட்டதுக்கு எம்ஏன்றீங்க. அதாவது நாங்கள் என்னெல்லாம் சொல்கிறோமோ அதோட டபுளாக சொல்லி எப்படியோ இவங்களை பிடிச்சி அமுக்கி போடணும் அப்படின்னு போட்டிருக்கீங்க. என்ன பிளான்? நேற்று கேட்ட மாதிரி தான், குடும்பத்தோட எங்கள் எல்லாத்துக்கும் விஷம் வச்சு கொண்டுட்டு மொத்தமாக ஒருத்தி தான் மிச்சம் இருக்கான்னு சொல்லி மொத்தமாக சொத்தா பகிர்ச்சிக்கலாம், அந்த வீட்டை எடுத்துக்கலான்னு எதுவும் பார்த்தீங்களா? கேவலமா இல்லை உங்களுக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே, இந்த பாருங்க நீங்க என்ன வேணாலும் பேசுங்க, இப்ப என்ன நகை, ஆமா நகை போய் தான், படிப்பு போய் தான், வேலை போய் தான், வயசு போய் தான், எல்லாமே போய் தான். இப்ப என்ன பண்ண முடியும் உங்களால? என் பொண்ணு இங்கே தான் இருப்பா, என் பொண்ணை நீங்க எங்கேயா அனுப்பிடலாம் நினைச்சீங்க அப்படின்னா வந்து நான் கண்டிப்பா வந்து போலீஸ்ல கேஸ் கொடுத்து நீங்க வந்து வரதட்சணை கொடுமை பண்றீங்க அப்படின்னு சொல்லிடுவேன். யார் தெரியும்ல, எப்படி நடந்தாலும் நாங்க சொல்றதா அங்க நிற்கும் அப்படின்னு வந்து பேச உடனே வந்து அந்த மாதிரிலாம் சட்டத்துல எவன் நல்லவனுக்கு கெட்டவனுக்கு அப்படின்னு பார்த்து பண்றதுக்கு எல்லாத்துக்கும் வந்து வழிமுறை இருக்கு. நாங்க இத்தனை பேர் நாங்களும் என்ன வேணாலும் சொல்லுவோம் அப்படின்னு மாத்தி பேசிட்டு இருக்கப்பா, மாமாமா நீங்க ஏமா அவ்வளவு பேசுறீங்க, எனக்கு வேற வழி இருக்குமா அப்படின்னு வந்து சரவணா சொல்லும் பொழுதே பார்த்தா கதவை யாரோ தட்டுறாங்க. ஏன்னா கதவை திறந்தா 2 போலீஸ்காரங்க உள்ள வராங்க. போலீஸா அப்படிங்கும் போதே வந்து, வாங்க சார் வாங்க, என் பொண்ணை குடும்பப்படுத்துறாங்க அப்படின்னு இந்த பக்கம் இவங்க வந்துட்டு இருக்கும் பொழுதே வந்து, உங்க நடிப்பெல்லாம் தானா, அவருக்கு எல்லாமே தெரியும், சொல்லிதான் வர சொன்னேன், நான் தான் வர சொன்னது அப்படின்னு சரவணா சொல்ல, சரவணா எதுக்குடா வீட்டுக்கு போலீஸ் அப்படின்னா வந்தப்பா, இதான் ஆதாரமே இருக்கு, காரணமும் இருக்குப்பா, இந்தா பாருங்கப்பா அப்படின்னு மொபைல் எடுத்து காமிச்சா கடையோட சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இவர் ஒவ்வொரு தடவை பணத்தை திருடினது, 10,000 பணத்தை வாங்கி போட்டுக்கிட்டது, அது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஒன்னா காமிச்சுப்பா, நம்ம கடையில இருந்து இந்த பணத்தை திருடினது குற்றத்துக்காக இவர் மேல வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இந்த கம்ப்ளைண்ட் நான் வாபஸ் வாங்கணும் அப்படின்னா முதல்ல இந்த வீட்டை விட்டு போகணும். இந்த வீட்டை விட்டு போனா அந்த கம்ப்ளைண்ட்டை நான் வாபஸ் வாங்குறேன், இல்லைன்னா உங்க அப்பா கம்பி என்னவார், பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவ வேணா அந்த மூலையிலே இருந்துக்கலாம். ஆனா யாரும் இவர்கிட்ட பேச மாட்டாங்க, இவ கூட வந்து யாரும் பழக போறது இல்லை, இவ வீட்டுல எதுக்கு இருக்கானே தெரியாம தான் இருந்தாகணும், எது வேணுங்கிறத நீங்க முடிவு பண்ணுங்க அப்படின்னு கேட்க, ப்ளீஸ் மாப்பிள்ள அப்படின்னு இவங்க அப்பா வந்து பேச, மாப்பிள்ளன் போல சொல்றது நிறுத்தியா அப்படிங்கும் போது வந்து சம்மந்தின்னு இவங்கெல்லாம் மாத்தி கெஞ்ச, அந்த பார் உங்கெல்லாம் பார்த்தாலே எங்களுக்கு அருவருப்பா இருக்கு, நீங்க பண்ணதெல்லாம் உண்மை, இது எல்லாத்தையும் இப்ப இங்க இவருக்கு ஆதாரம் இருக்கு, உங்க நகை விஷயத்துல இது இருக்கு, அதே மாதிரி நீங்க பத்திரிகையில எம்ஏன்னு போட்டு விட்டீங்க, ஆனா எம்ஏங்கிறது படிக்கலைங்கிறதும் இருக்கு, எல்லா விஷயத்தையும் சேர்த்து வச்சு மொத்தமா உங்க எல்லாத்தையும் உள்ளதெல்லாம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணாலும் உங்களை ஃப்ராடு கேஸ்லேயே போட்டு உள்ளதெல்லாம் 420 ஒழுங்கா உங்க பொண்ணை கூப்பிட்டு வெளில போங்க, இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு வந்து பேச, போலீஸ்காரங்க வந்து நான் பார்த்துக்கிறோம் தம்பி, நீ என்னப்பா அப்படி பேசிட்டு இருக்க, முதல்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுப்பா, நீ வர சொல்ல கம்ப்ளைண்ட் இருக்கு, பெரிய கம்ப்ளைண்ட் இருக்குன்னா என்ன குடும்ப தகராறு மாதிரி இருக்கு அப்படின்னா, இல்ல சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கும் போது இவங்க கெஞ்ச ஆரம்பிக்கிற போது, இப்ப வேற வழி இல்லாம தங்கமேல வீட்டை விட்டு கூட்டு போனாங்க. அதே சமயத்தில் எல்லா விஷயமும் தெரிய வந்தா கரெக்டா இருக்கும். ஸோ அது நடக்கும்னு நினைக்கிறீங்களா? அந்த ப்ரெடிக்ஷனை பத்தி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்க. நம்ம இந்த மாதிரி நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் போட்டுட்டு இருக்கோம். அதுல மகாநதியோட ப்ரெடிக்ஷனையும் பாருங்க, மற்ற சீரியல் ப்ரெடிக்ஷனையும் பார்த்துட்டு மறக்காம இடம் பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.